நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. இந்த மாதத்தில் கடைசி நாளாக இருக்கிறதுனால் நாம் தேவனை ஸ்தோத்திரித்து இந்த மாதத்தில் முழுவதுமாக தேவன் நம்மை காத்தார், அதற்காக நாம் நன்றியை செலுத்துவோமாக. அப்படியாக நாம் முழு இருதயத்தோடு நன்றியை செலுத்தி தேவனை துதித்து நம்ம ஆராதனைக்குள்ளாக செல்வோமாக. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் தேவனே, நல்ல தேவனே, சோத்திரம் கர்த்தாவே, கிருபை நிறைந்தவரே சோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே சோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையின் ராஜனே சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கண்மணி போல காத்திருக்கா நன்றி கர்த்தாவே. கிருபை நிறைந்தவரே சோத்திரம் 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 கர்த்தாவே. உம்முடைய கிருபையில் நான் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இதோ கர்த்தாவே ஆரோக்கியமாய் கர்த்தாவே உற்சாகமாய் நான் நிற்கிறது கர்த்தாவே. இதோ உம்முடைய கிருபையாக இருக்கிற கர்த்தாவே. தேவனே இதோ கண்மணி போல் எல்லா விதமான தேவையும் சந்தித்து கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய எல்லாவற்றையும் நீ தாமே சந்தித்து நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க நீ தாமே கிருபை தரும்படியான வேலை கெஞ்சி மாதிரி கர்த்தாவே. இது நாள் வரை கர்த்தாவே எங்களுடைய எல்லாவற்றையும் சந்தித்தீர், கண்மணி போல் காத்தீர் தேவனே. இதோ கர்த்தாவே இந்த நாட்களில் கர்த்தாவே எவ்வளோ கர்த்தாவே துன்பங்களும் துயரங்களும் கர்த்தாவே வருகிற நாளில் இருக்கிற கர்த்தாவே நாங்கள் அதிலிருந்து கர்த்தாவே எங்களை காத்தீர், அதுக்காக நன்றி கர்த்தாவே. எல்லா விதமான தீங்கிலிருந்து காத்தீர், அதுக்காக நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே நாங்கள் உங்கள் சமூகத்தில் கூடியிருப்பது கர்த்தாவே இதோ உம்முடைய கிருபையாக இருக்க கர்த்தாவே, அதுக்காக நன்றியை செலுத்துகிறேன் கர்த்தாவே. தேவனே நீர் தாமே கர்த்தாவே, தேவனே நீர் தாமே கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தாவை பொறுப்படுத்த வேண்டதும் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே பாடலுக்கு பாடல் ஆஸ்வதியும் இதோ கர்த்தாவே நாங்கள் வாசிக்கிற வேதம் கர்த்தா வாசித்து வெளிப்படுத்தும் கர்த்தாவே. நிதி கிருபையாக வேணுத்தும் கர்த்தாவே. வந்திருக்கும் கர்த்தா பரிசுத்தோட நிலைமை துளிதாமை வர கிருபை தாரும் வந்திருக்கும் கர்த்தாவை ஒரு ஆஸ்வதியும் கர்த்தாவே. கிருபையாக வேணுத்தும் கர்த்தாவே. நீரே காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் நடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறேன், ஆமென். நம்ம உக்கரமாக மனவாட்ட கீதங்கள் பாட்டு புத்தகத்தில் பாடல் எண் 14 பக்கம் 13. மாலையில் துதிப்போ மயில் உடனே மனநிறை உடனே மணவாளன் இயேசுவே மணவாட்டி நாமே மாலையில் துதிப்போ. தூதன் பிரணாம் வந்தாரே, நல்வேந்தன் இயேசுவை காண்பித்தாரே. தூதன் பிரணாம் வந்தாரே, நல்வேந்தன் இயேசுவை காண்பித்தாரே. பாதகர் நம்மை மாற்றின தேவனை மாலையில் துதிப்போம் மயில் உடனே மனநிறை உடனே மணவாளன் இயேசுவை மணவாட்டி நாமே மாலையில் துதிப்போம். நிறைவான வார்த்தை தந்தாரே, நாம் நிறைவுடன் நிலைக்க செய்தாரே. நிறைவான வார்த்தை தந்தாரே, நாம் நிலைவுடன் நிலைக்க செய்தாரே. மறை பொருள் விளக்கிய மன்னவர் அவரையே மாலையில் துதிப்போம் மயில் உடனே மனநிறை உடனே மணவாளன் இயேசுவை மணவாட்டி நாமே மாலையில் துதிப்போம். முத்திரை திறந்தவர் நீரே, அதன் சத்தியம் முழுவதும் நீரே. முத்திரை திறந்தவர் நீரே, அதன் சத்தியம் முழுவதும் நீரே. இத்தரை மீதினில் வந்தவரையே மாலையில் துதிப்போம் மயில் உடனே மனநிறை உடனே
மணவாளன் இயேசுவை மணவாட்டி நாமே மாலையில் துதிப்போம். ஜெயம் கொண்ட வீரனும் நீரே, எம் வாழ்வினை ஜெயித்தவர் நீரே. ஜெயம் கொண்ட வீரனும் நீரே, எம் வாழ்வினை ஜெயித்தவர் நீரே. ஜெயமுடன் வாழ்ந்திட வழி வகுத்தவரையே மாலையில் துதிப்போம். மகிழ் உடனே மன நிறைவுடனே மணவாளன் இயேசுவை மணவாட்டி நாமே மாலையில் துதிப்போம். அக்கினி ஸ்தம்பமும் நீரே, எம் அக்கினி அபிஷேகம் நீரே. அக்கினி ஸ்தம்பமும் நீரே, எம் அக்கினி அபிஷேகம் நீரே. அக்கரை சேர்த்திட அவனி வந்தவரை மாலையில் துதிப்போம். மகிழ் உடனே மன நிறைவுடனே மணவாளன் இயேசுவை மணவாட்டி நாமே மாலையில் துதிப்போம். அல்லேலூயா. அடுத்த பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவான தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே.
என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகின்றெடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்ந்திடுவோம் உன்னையே. சீர்மிகின்றெடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசுபரன் மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாம் இயேசுபரன் மூளை கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. அடுத்த பாடல் பாடலின் 59 பக்கம் 51. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர்
என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1 to 7 வசனங்களை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 298. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1 to 7 வசனங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்பணித்தீர் என்று சொன்னான். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வழிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது மாதத்தின் முடிவிலே நாங்கள் நிற்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை பின்தொடர்ந்து இந்த மாதத்தின் முடிவு வரையிலும்
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே எங்களை சுகபத்திரமாக காத்துக்கொண்டு இப்பொழுதும் எங்களை ஒன்று கூட்டி எங்கள் மத்தியிலே நீர் அசைவிடுவதற்காக வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை உம்முடைய சமூகத்தில் வராதபடிக்கு தடை செய்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும் வானமண்டல பொல்லாத ஆவிகளையும் அசுத்த ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தாவே ஆராய்ந்திருக்கிற தேவன் தாமே அவை ஒவ்வொன்றுக்கும் பதில் அளித்தீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்மை தனிப்பட்ட முறையிலோ அல்லது 2-3 பேராகவோ எங்கெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு வார்த்தையினால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர் தேவலை சந்தையும். இந்த மகத்தான உம்முடைய பிரசன்னத்தின் வேளையிலே ஆண்டவரே, இழக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் நினைவு கூறுகிறோம். ரட்சிக்கப்படாதவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். உம்முடைய நாமத்தை அறியாத ஜனங்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, காலம் செல்லாது என்ற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பலமுள்ள தூதனாக நீர் இறங்கி வந்து இனி காலம் செல்லவே செல்லாது என்று சொன்னீர். இதோ கர்த்தாவே, அந்த காலம் முடிவடைந்த நிலையிலே இந்த உபத்திரவமானது பூமி எங்கும் போய்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தாவே, நீர் தாமே ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இந்த ஆராதனை உம்முடைய கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றை வேண்டுகிறோம். ஆமென். உட்காருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதாக. நாம் சென்ற வாரத்தில் நாம் சொல்லியிருந்தோம், நாங்கள் அப்படியாக திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஊட்டி பகுதியிலே ஒரு விசேஷித்த காரியத்துக்காக நாங்கள் சென்றிருந்தோம். நீங்களும் அதற்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் மெய்யாகவே எங்களுடைய வழியின் பிராணங்களை ஆசீர்வதித்தார். எங்களை சுகபத்திரமாக கொண்டு போய் சேர்த்தார். சுகபத்திரமாக எங்களை கொண்டு வந்து சேர்த்தார். ஊட்டிக்கும் சரி, சென்னைக்கும் சரி, எங்களை பத்திரமாக தேவன் திரும்பி வர கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களை எல்லாம் மிகவுமாக விசாரித்தார்கள். அது என்னுடைய சொந்த சபை போல, அந்த ஊட்டியினுடைய பகுதி என்னுடைய சொந்த சபை போன்றது. அது என்னுடைய இன்னொரு குடும்பம் போன்றது. நிச்சயமாக அவர்கள் எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே அநேக ஊழியக்காரர்களை நாங்கள் சந்தித்தோம். வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக பழைய நினைவுகள் எல்லாம் அவர்கள் நினைப்பூட்டி அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் ஆரம்ப காலத்தினுடைய காரியங்களை அவர்கள் பேசிய போது
இன்னும் அவர்கள் எங்கிருந்து தேவனால் திருப்பப்பட்டார்களோ அந்த இடத்தை கர்த்தருக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வெட்கப்படாமல் அதை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதன் அப்படியாக உயர்த்தப்படும் போது அவன் முதல்ல என்ன பண்ணுவான்னா, தன்னைத்தானே மறந்துடுவான், தன்னுடைய பழைய நிலைகள் எல்லாம் மறந்துடுவான். ஆனால் அவர்களோ உயர்த்தப்பட அவர்கள் பின்னாலே தேவன் எந்த இடத்திலிருந்து அவர்கள் திருப்பினாரோ அந்த இடத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்பொழுதுமே தேவன் நம்மளை எந்த இடத்தில் தூக்கி எடுத்தாரோ அந்த இடத்தை மாத்திரம் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்று வரையிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களாக இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா பாரம்பரியம் ஒட்டிக்காது. ஏனென்று சொன்னால் இப்போது நாம் வாசித்த மனுஷன் எம்மாத்திரமாக இருக்கிறார். நம்முடைய தலைப்பு மனுஷன் எம்மாத்திரம். அவர் சொல்றாரு, தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கள் சொல்கிறார்கள், அவர் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தாவது நீங்க சாட்சி சொன்னா அதுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்கள், அது குறித்து நீங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு காரியத்துக்காக சாட்சி சொல்றோம். அந்த சாட்சிய என்ன மாதிரி சாட்சி, நான் இதை செய்திருக்க கூடாது, இதை இப்படி செய்திருக்கலாம் அப்படி என்ற ஒரு சாட்சி நம்ம சொல்லுவோம். ஒரு சாட்சி எப்படி, இந்த காரியத்தை நான் செய்திருக்க கூடாது, இன்னொரு காரியத்தை நான் சரியாக செய்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னா ஒரு சாட்சிக்கு பின்னால என்ன இருக்குதுன்னா நாம் ஒரு குற்றவாளி என்பதை அது காட்டுகிறது. புரியுதுங்களா? நீங்கள் என்ன கூறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம என்ன சாட்சி சொல்றோமோ அதை குறித்து நாம் சாட்சியை சொல்லும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்மை குறித்த சாட்சி நம்ம சொல்லும் பொழுது அது போகின்ற வழியிலே, நாம் சாட்சி சொல்லி அப்படி போகின்ற வழியிலே என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சாட்சி சொல்றோம், நான் நின்ற காரியத்திலிருந்து தேவன் என்னை இப்படியாக மீட்டெடுத்தார், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நான் சாட்சி சொல்றேன்னு வச்சுங்களேன். அப்படி என்று சொன்னால் நான் போகிற வழியிலே என்னை குறித்த நியாய தீர்ப்புகள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டு அந்த சாட்சிக்கு விரோதமான ஒரு ஜீவிப்பேன் என்று சொன்னால் அந்த இடத்திலே நான் குற்றவாளியாக காணப்படுவேன். ஒவ்வொரு மனிதனையும் அவன் சாட்சி சொல்லும் போது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். சாட்சி சொல்றது ஒரு விஷயம் இல்ல, அந்த சாட்சி என்பது அவனை குற்றவாளியாக தீர்க்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது. நீங்கள் ஒரு சாட்சி சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த சாட்சிக்கு ஏற்ற ஜீவியம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். நீங்கள் அப்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஒரு நாள் பவுல் ஒரு சாட்சி உடையவனாக இருந்தார். பவுல் என்ன விதமான சாட்சி உடையவனாக இருந்தார் என்று பார்ப்பீர்கள் என்றால், பவுல் ஒரு சாட்சி உடையவனாக இருந்தார். அவன் ஸ்தேவானுடைய இரத்த பழிக்கு அவர் இடத்துல சொல்றான், நான் என்ன பண்ணேன், ஸ்தேவானுடைய ஒரு நாள் அவனை கொன்றுட்டேன், அந்த இரத்த பழிக்கு நான் அப்படியாக பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன், நான் அந்த இரத்த பழியை சுமந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சாட்சி உடையவனாக இருந்தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பாப்பீர்கள், 8வது 9வது அதிகாரம் நினைக்கிறேன். அவன் தமஸ்குவுக்கு போற வழியில ஒரு நிருபத்தை எழுதி வாங்கி கொண்டு போறான். என்ன விதமான நிருபம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ற யாரா இருந்தாலும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் எனக்கூடிய ஒரு நிருபத்தை எழுதி வாங்கி கொண்டு அவர் என்ன செய்யறான், அப்படியாக பழைய ஏற்பாட்டு முறைமைக்கு ஒரு சாட்சி உடையவனாக அங்க போய் கொண்டிருக்கான். அவனிடத்தில் என்ன சாட்சி இருக்குது, பழைய ஏற்பாட்டுக்கு அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன் எனக்கூடிய சாட்சியோடு கூட போய் கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், உண்மையுள்ள ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களை குறித்து கொலை செய்யும்படிக்கு நிருபங்களை கேட்டு எழுதி வாங்கி கொண்டு அவன் அப்படியே போறான். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
அவனுடைய சாட்சி எதுவாக இருக்கிறது? ஒரு நாளிலே அவனை அது குற்றப்படுத்த போகிறது. அவனுடைய சாட்சி எதுவாக இருக்கிறது? அவனை ஒரு நாளிலே குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி போகும்போது அப்போது அவன் யாரை துன்பப்படுத்துகிறான்? அந்த ஒளியை பார்த்து கேட்கிறான், நான் யாரை துன்பப்படுத்துகிறேன்? நான் என் வாழ்நாள் யாரை துன்பப்படுத்தலையே, நான் யாருமே துன்பப்படுத்தலையே. அந்த ஒளியை பார்த்து கேட்கிறான், நான் யாரை துன்பப்படுத்தினேன்? அவர் சொல்ற, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறான்னு இயேசு கேட்கிறார். இயேசு யார்? அந்த சத்தம் என்ன சொல்லுது? அப்போ நான் இயேசு, நான் இயேசு என்று திரும்ப கூறினார். நீர் யார்? நான் யாரை துன்பப்படுத்துகிறேன்? அவன் அறியல, அவனுக்கு தெரியல. ஒரு ஒளியை தான் துன்பப்படுத்திட்டு இருக்கிறான், ஒரு ஒளியை தான் அவன் துன்பப்படுத்திட்டு இருக்கிறான். அந்த ஒளியை பார்த்து கேட்கிறான், நான் யாரை துன்பப்படுத்துகிறேன்? நான் யாரை துன்பப்படுத்துகிறேன் பொழுது அந்த ஒளி சொன்னது, நான் தான் இயேசு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னான். மனுஷன் ஏமாத்திரம், மனுஷன் ஏமாத்திரமாக இருக்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் பார்க்கிறான், இயேசு நான் மனுஷன் தானே, இயேசு என்பவர் ஒரு மனிதன் தானே. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த காலத்துல இருந்தா யூதர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இயேசு என்பவர் ஒரு மனிதன். ஆனால் இங்கே ஒளி சொல்லுகிறது, நான் தான் இயேசு என்று. இவனுக்கு ஒண்ணு புரியல. இயேசு என்பவர் ஒரு மனிதன் தானே, எப்படி ஒளியாக மாறினார்? எப்படி ஒளியாக முடியும்? ஒரு மனிதன் எப்படி ஒளியாக முடியும்? யூதர்கள் எல்லாம் இயேசு என்னன்னு சொன்னாங்க, அவன் ஒரு மனுஷன், அவன் ஒரு மனுஷனா இருக்க தேவனாக்கி கொள்ள விரும்புகிறான், அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனா இங்க அந்த மனிதனே இவன் மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறான், இவன் ஒரு சாதாரண மனுஷன் தானே, எப்படி ஒளியாக மாற முடியும் சொல்றாரு. இப்போது இங்கே ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்படியாக தேவனுடைய தீர்க்கதரிசி நமக்கு குறிப்பிடுகிறார். இது நம்மை உற்சாகப்படுத்தும் என்று சொல்கிறார். அவர் ஒரு மனிதனாக இருந்த போது அவர் எப்படி ஒரு ஒளியாக இருந்தார்? பவுல் பாத்தீங்கன்னா அங்கே ஒளியை பார்த்து கேட்கிறாங்க, நான் யாரை திரும்ப கேட்கிறான். அதுக்கப்புறம் அங்க பதில் வருது, ஒரு மனுஷன் ஒளியாக எப்படி மாறினார் என்று. இங்க இயேசு ஒரு பெரிய ஒளியாக இருந்தார். இப்போது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால், ஆதியிலே இயேசு ஒரு ஒளியாக இருந்தார். இயேசு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாசாய் அந்த வெளிச்சமாக, அந்த அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். இஸ்ரவேல் புத்திரரை வனாந்தரத்தின் ஊடாக வழி நடத்தின உடன்படிக்கையின் தூதனாக இருந்தார். அவர்கள் நோக்கி பார்த்த அக்னி ஸ்தம்பமாய் அவர் இருந்தார். அவர் பூமியின் மேல் இருந்த போது அவர் என்ன சொன்னார்? நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் திரும்பவும் தேவனிடத்திற்கு செல்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் மறுபடியும் போவேன், தேவனிடத்தில் திரும்ப செல்கிறேன் என்று சொன்னார். ஆகையால் தான் அவர் ஒரு அக்னி ஸ்தம்பத்திலிருந்து ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தார். தேவனிடத்திலிருந்து அவர் வந்தார். எப்படி வந்தார்? அந்த ஒளியானது ஒரு மனிதனாக அவர் வந்தார். அந்த ஒளி என்னவாக இருக்கிறது? அது வார்த்தையாக இருக்கிறது. நம்ம சென்ற வார்த்தையிலே பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவை ஆதியிலே வார்த்தை இருந்தது. உலகம் உண்டாகும் போது, ஆதியாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உலகம் உண்டான போது, வானமும் பூமியும் உண்டாக்கிறது என்று சொன்ன போது இருள் பூமியிலே சூழ்ந்திருந்தது. அந்த பூமியில் இருக்கக்கூடிய இருளை நீக்கும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தை தான் சொன்னார். தம்முடைய வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தையை சொன்னார்? என்ன வார்த்தையை சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வார்த்தை என்ன சொல்லிட்டு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்றது. வார்த்தை தான் அங்கே வெளிச்சமாக மாறினது என்று பார்க்கிறோம். வார்த்தை என்னவாக இருக்கிறது? அது வெளிச்சமாக இருக்கிறது. நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். வார்த்தை தான் வெளிச்சமாக இருக்கிறது. இது சிறிய வார்த்தை அல்ல, அந்த ஒரு வார்த்தையே அங்கு வெளிச்சமாக மாறியது. ஆனால் இயேசு கிறிஸ்து வார்த்தையின் பூரணமாக இருந்தால் அவர் அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார்.
வார்த்தை உரைக்கப்பட்டவுடனே, ஒரு வார்த்தை உரைக்கப்பட்டவுடனே அது வெளிச்சமாக மாறியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் வார்த்தையின் பூரணமாக இருந்தார். வார்த்தையின் பூரணமாக இருந்த காரணத்தினால் தான் அவர் அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அக்னி ஸ்தம்பமாக மாறுவதற்கு காரணம் அவர் வார்த்தையின் பரிபூர்ணமாக இருந்தார். அவர் என்ன சொன்னாரு? நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், ஒரு மனிதனுக்குள்ளாக பிரவேசித்தேன். அருமையான காட்சி நீங்க பார்க்கலாம். அந்த அக்னி ஸ்தம்பம் அது ஒரு குழந்தையாக மாறியது. வார்த்தை மாம்சமானது. ஒளி என்னவாக இருந்தது? வார்த்தை ஒளியானது. ஒளி மனிதனாக மாறியது. ஒளி எப்பொழுதுமே மனிதனுக்குள்ளாக காட்சியளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் சொன்னார், உங்கள் வெளிச்சம் மனுஷருக்குமாக இவ்விதமாக பிரகாசிக்கிறது என்று சொன்னார். நாம இப்படியாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம். எது நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்க செய்கிறது? அது அந்த மெய்யான ஒளியாகிய அந்த அக்னி ஸ்தம்பம். அது வார்த்தை. வார்த்தை என்னவாக இருக்கிறது? அக்னி ஸ்தம்பமாக மாறியது. அக்னி ஸ்தம்பம் மனிதனாக மாறியது. அவர் தேவனுடைய லோகஸ் ஆயிருந்தார். அந்த லோகஸ் இந்த கடைசி நாட்களிலே கூட சொல்கிறார், இன்றைக்கு அந்த லோகஸ் இன்னைக்கு எங்கே இருக்கிறது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு அந்த லோகஸ் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுக்களாக அது நேரடியாக உள்ளே பிரவேசித்து அது வார்த்தையை வெளிக்கொண்டு வந்தது. அல்லேலூயா. எதற்காக வார்த்தையை வெளிக்கொண்டு வந்தது? எதற்காக வார்த்தை வெளியே கொண்டு வந்தது? எதற்காக அந்த வெளிப்பாடை வெளியே கொண்டு வந்தது? ஏன் ஜனங்களிடத்திலே வார்த்தை அது பிரசங்கித்தது என்று சொன்னால், மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையாக மாறும்படியாக. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? எந்த மனிதன் அதை விசுவாசிக்கிறானோ அவன் அந்த வார்த்தையாக மாறுகிறான். அவன் வார்த்தையாக மாறும்பொழுது அவன் மறுபடியும் பிறந்த மனிதனாக இருக்கிறான். அவன் மறுபடியும் பிறந்த மனிதனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு வார்த்தை அவசியமாக இருக்கிறது. அந்த வார்த்தை அது அக்னி ஸ்தம்பத்திலிருந்து வர வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த அக்னி ஸ்தம்பம் 7ஆம் தூதன் வில்லியம் மரியன் பிரணாமுக்குள்ளாக நின்று அது பேசியது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னக்கூடிய சரீரமாக அது மாறியது. ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு சரீரம் அவசியம் இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தனக்கென்று ஒரு பிரத்யேக சரீரம் தேவையில்லை. அவர் தனக்கென்று ஒரு தீர்க்கதரிசி அவர் பயன்படுத்தினார். ஏன் அன்றைக்கு அவருக்கு சரீரம் தேவைப்படுது என்று சொன்னால், அவர் ரத்தத்தை கொண்டு அவர் மரிப்பதற்கு அவசியமாக இருந்தது. இன்றைக்கு தேவன் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த லோகாஸ் இயேசு கிறிஸ்து நாட்களிலே தேவனிடத்திலிருந்து வந்த அந்த லோகாஸ் அது ஒரு குழந்தையாக மாறி அது வளர்ந்து அப்படியாக ஒரு மனிதனாக இந்த பூமியிலே காட்சியளித்ததை நாம் பார்க்கிறோம். அதே லோகாஸ் அவர் பூமியிலே இருக்கும்போது சொன்னால், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் மறுபடியும் தேவனிடத்துக்கு நான் திரும்ப போவேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே அவர் திரும்பவும் அந்த லோகாஸாக மாறும் பொழுது தேவனிடத்தில் அவர் எப்படியாக இருந்தார்? லோகஸாக இருந்தார். திரும்பவும் அவர் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது பவுலை சந்திக்கும் போது அதே லோகஸாக அவர் காட்சிக்கு வந்ததை பார்க்கிறோம். அவர் லோகஸாக அங்கே காட்சி அளித்தார். அந்த லோகஸாக காட்சி அளிக்கும் போதுதான் பவுல் அங்கே கேட்கிறான், நான் யாரை துன்பப்படுத்துகிறேன்? நான் துன்பப்படுத்த போனது இயேசுவை தானே. இயேசு ஒரு மனிதன் தானே. மனித உபதேசம் எங்கே இருக்கு அதை கண்டனம் செய்யத்தானே நான் சென்றேன். அப்போது அவர் சொன்னார், இது மனித உபதேசம் அல்ல, நீ எதற்காக சாட்சியுடனாக இருக்கிறாயோ அதுதான் மனித உபதேசமாக இருக்கிறது, அதை விட்டு வெளியே வா என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போது பவுலோடு இருந்த அந்த ஜனங்களா பாருங்க, போர் வீரர்கள் கூட வந்தாங்க நிறைய பேர். அக்னி சம்பம் அங்கே காட்சியிலே வந்தது. அக்னி சம்பத்தோடு இவன் பேசுகிறான். அக்னி சம்பத்தோடு இவன் பேசிட்டு இருக்கிறான். பக்கத்துல போர் வீரர்கள் நிக்கிறாங்க. அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. கூட நிறைய பேர் அங்க போர் வீரர்கள் நிக்கிறாங்க. பவுல் பட்டு தானா பெணாத்தி இருக்கிறான் இவங்க கண்ணுக்கு முன்னாடி. யாரை நான் துன்பப்படுத்துறேன்? அப்படியா ஆண்டவரே, நீ யார்? இப்படி இவன் கேள்வி கேட்டுக்கிறான். யாரை பார்த்து கேட்கறான்னு இவனுக்கு யாருக்குமே புரியல. பவுல் நல்லா தானே வந்தான், அடிக்கிற வெயில எதுனா ஆயிடுச்சாருனாலும் தெரியலையே.
கீழே தொப்புன்னு குதிரையிலேருந்து கீழே வந்துட்டான். கீழே வந்து மண்டியில் அடிப்பட்டு இதில் கிராக் ஆயிடுச்சோ என்னவா இருக்கும்? நல்ல படிச்ச பையன்தான், கமாலியல் கிட்ட படிச்சவன். கமாலியல் கிட்ட படிச்சு தேர்வான 3 பேர்ல இவனும் ஒருத்தன். ஓவரா படிச்சு மண்டை கலங்கிடுச்சோ கீழே வந்தோனுமே. அப்படி இவனெல்லாம் ஆச்சரியமா பார்த்துருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு. அந்த சத்தத்தை பக்கத்திலே தான் இருந்தாங்க, ரொம்ப தூரத்தில், 1 கிலோமீட்டர் தூரத்தில் இல்ல, 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இல்ல, 20 அடி தூரத்தில் இல்ல, 10 அடி தூரத்தில் இல்ல, அவன் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். யார் பக்கத்துல? பவுல் பக்கத்துல. யார் நின்றது? அவனோடு கூட சென்ற போர் வீரர்கள் பக்கத்துல. போர் வீரர்கள் எவ்வளவு ஷார்ப்பா இருப்பான் தெரியுமா? செவிடனை வைப்பாங்களா போர் வீரனா? போர் வீரனா எப்படி இருப்பான்? பயங்கர ஷார்ப்பா இருப்பான். ஒரு சின்ன சமிக்கை கிடைச்சா போதும், ஒரு சின்ன சவுண்ட் கேட்டால போதும், உடனே என்ன பண்ணுவான்? வாழை டக்குன்னு உருடுவான். யாரா எதிரி வந்துட்டான் போகுது அப்படின்னு. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கக்கூடியவன். அவனே பார்த்து நிக்கிறான், அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறான். என்ன இந்த சவுண்டே வரல, எதுவுமே வரல, இவன் தானா பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு. ஆனால் தேவன், அவ்வளோ பேர் இருந்து கூட தேவன் அந்த ஒரு மனிதனத்தில் மாத்திரம் பேசிக் கொண்டிருந்தார். அந்த சத்தத்தை ஒருத்தருக்கும் கேட்கவில்லை. எவ்வளோ பெரிய ஆடு மந்த கூட இருக்கட்டுமே, ஒரு 1000 ஆடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், 1000 மாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், மாடுகள்லாம் மெஞ்சு இருக்குது. அந்த அந்த மந்துல 1000 மாட்டுல ஒரு மாட்டினுடைய குட்டி மட்டும் தனியாவே வருதுன்னு வச்சுக்கோங்க. 1000 மாடு அங்க இருக்குது, 1000 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது, நல்ல பிஸியா, அப்படியே சத்தம் போட்டு விளையாட்டுலாம் இருக்குது. அந்த குட்டி கண்ணுக்குட்டி வந்து ஒரு சவுண்டு குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சவுண்டு குத்துச்சுன்னா எல்லா மாடும் திரும்பி பார்க்க நினைக்கிறீங்க? 1000 மாட்டுல அதனுடைய தாய் எதுவோ அந்த சவுண்டுக்கு அது மட்டும் தான் திரும்பி பார்க்கும். மற்றதெல்லாம் அது நம்ம ஆள் கிடையாதுப்பா, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. வேறொரு சிந்தையில் இருப்பவனுக்கு பக்கத்துல நம்ம பேசினா கூட கேட்காது. நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், எனக்கே கூட அந்த அனுபவம் உண்டு. நான் ஒரு சிந்தனையில் இருந்தேன் என்று சொன்னால் பக்கத்துல உட்காந்து பேசிருப்பாங்க, அவங்களுக்கு கவனிச்சிருக்க மாட்டேன். அவங்க பேசுறது சத்தமா தான் பேசியிருப்பாங்க, எனக்கு காது நல்லா கேட்கும். ஆனால் என்னுடைய சிந்தை வேற இடத்துல கட்டிப்பட்டு இருக்குமானால் பக்கத்துல உட்காந்து பேசுறவங்க கூட சத்தம் கூட நமக்கு கேட்காது. அந்த அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கீங்களா? பக்கத்திலே உட்காந்து பேசிருப்பாங்க, என்ன பேசினாங்கன்னே நமக்கு சுத்தமா தெரியாது. நமக்கு என்ன பேசினாங்கன்ற விஷயமே நமக்கு சுத்தமா தெரியாது. காரணம் என்ன? நம்முடைய சிந்தை மற்ற இடத்துல கட்டப்பட்டிருக்குமானால் பக்கத்துல உட்காந்துருவோம். நம்ம கிட்ட என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினா கூட நம்ம மண்டியில ஏறவே ஏறாது. அல்லேலூயா. அங்க இருந்து அந்த போர் சேவர்கள் எல்லாருமே அவளுடைய சிந்தை வேற இடத்திலே கட்டப்பட்டிருந்தது. அவருடைய சிந்தை அவருடைய ஸ்தாபனங்களே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் பவுலுடைய சிந்தையோ அந்த ஒளியினிடத்திலே தொடர்பு கொள்ள வேண்டிய சிந்தை உடையவனாக அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவன் எப்படி இருந்தா, அந்த அவனுடைய சிந்தை அந்த ஸ்தாபனத்துல கட்டப்படாம அவனுடைய சிந்தை எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தேவன் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆனா அவன் ஸ்தாபனத்துல தான் இருந்தான், அவன் ஸ்தாபனத்துல தான் இருந்தான். ஆனா அவனுடைய சிந்தை தேவனை பற்றிய பக்தி விதத்திலேயே அவனுடைய சிந்தை கட்டப்பட்டிருந்தது, தேவன் வழியே அவனுடைய சிந்தை கட்டப்பட்டிருந்தது. அதான் ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். அங்க சொன்ன உடனே அவன் அப்படியே வந்து பாக்குறான், பத்திரப்பட்டு பாக்குறான், நான் யாரை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்? இயேசுவை. இயேசுவை. ஆண்டவரே நீ யார்? இயேசு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த ஃபில்லர் ஆஃப் ஃபயர் பார்க்கறான், அந்த அக்னி சம்பத்தை பார்க்கறான். பார்த்த உடனே உனக்கு நடுக்கம் வந்துருச்சு, சத்தம் பேசுது. பேசிட்டு அந்த போர் சேவர்கள், உனக்கு என்ன ஆயிற்று? உனக்கு என்னதான் ஆச்சு சவுல்? சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு சவுல் அப்படின்ற போது அவன் சொன்னான், அந்த சத்தத்தை கேட்டீர்களா? அந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களா? அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டீர்களா? இல்லையே, இல்லையே, நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம். அந்த சத்தம் பேசுறத நீ கேட்கலையா? இல்ல கேட்கல.
உண்மையை சொல்லுங்கப்பா, அந்த சத்தம் எடுத்துட்டு பேசியது யார் பேசுன்னு தெரியல, அந்த ஒலி உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா? எந்த ஒலி? எந்த ஒலி? தேவன் தன்னால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே பிரத்யட்சமாக காட்சியளிக்கிறார். அந்த சத்தம் அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கேட்கும்படியாக செய்கிறார். எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, தேவன் உன்னை முன்குறித்திருப்பானால் அவர் உன்னிடத்தில் மாத்திரமே பேசுவார்கள். பக்கத்தில் இருக்க ஒருவரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. அந்த அக்கினி சமத்தை யாராலும் காணவும் முடியாது. அது அவனுக்காக அனுப்பப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி தலைக்கு மேலாக வந்திருக்கக்கூடிய அக்கினி ஸ்தம்பம், அது இன்றைக்கு புகைப்படம் எடுக்க தேவன் அனுமதித்தார் என்று சொன்னால் அது யாருக்காக என்று சொன்னால் அது விசுவாசிக்கக்கூடிய நமக்காகத்தான் அதை அனுமதித்தார். அல்லேலூயா. இது உலகத்துக்கு அல்ல. உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரியாது, கேட்காது, சுத்தமா கேட்கவே கேட்காது. ஏன் என்று சொன்னால் அவர் நம்மை அவர் தெரிந்து கொண்டபடினாலே நமக்கு மட்டுமே அந்த சத்தத்தை பிரத்யேகமாக அனுப்பியிருக்கிறார். பேசினது யார்? ஆண்டவர். அல்லேலூயா. பேதுரு சிறைசாலையிலே இருக்கும்போது அங்க சிறைசாலை கதவுகள் அப்படியாக ஒவ்வொன்னா ஆச்சு. நம்ம ஆட்டோமேட்டிக் டோர் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஐடி கம்பெனிலாம் இருக்கும். அப்படி போனா போய் நின்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் அந்த டோரை கண்டுபிடிச்சவரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக் டோரை ஃபர்ஸ்ட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் வேற இருக்கும். அதுல ஒரு சென்சார், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சென்சார் ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது கிட்ட வந்து மனுஷர்கள் வந்தா அந்த சென்சார் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். அல்லேலூயா. அது பாருங்க, அந்த சென்சார் எப்படி சூப்பரா உருவாக்கிறாங்க. அந்த மாதிரி பேதுரு கிட்ட ஒரு சென்சார் இருந்தது. அந்த சென்சார் தான் பரிசுத்த ஆவியாக இருந்தது. போறான் அந்த சிறைசாலைக்குள்ள. அப்படியாக தேவன் என்ன பண்றாரு? சிறைசாலை கதவுல அப்படியே திறக்கிறாரு. இவன் வெளியே வரான். சிறைசாலை கதவு பூட்டிச்சு. அங்க காவல் காக்கிறவங்களா இருந்தாங்க. அவன் கண்ணு முன்னாடி தான் நடந்து போனான். அவங்க கண்ணு முன்னாடி தான் நடந்து போனான். ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ணல. இவனுக்கும் ஒண்ணும் புரியல, என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது? தேவன் நடத்தி கொண்டிருந்தார். தேவன் நடத்தி கொண்டிருந்தார். தேவன் நடத்தி கொண்டிருப்பார் என்று சொன்னால் எவ்விதமான பிரச்சனையில், சிக்கல்ல, வியாதியில, துன்பத்துல, எந்த இடத்துல உங்கள் சிறைசாலையை போல போட்டு வைத்திருந்தாலும் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் உங்களுக்கு வழியை திறந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் தேவனுடைய சொன்னார், உங்களை ஜெயம் கொள்ளும்படிக்கு பாதாளத்திலே ஒரு பிசாசும் இல்லை என்று சொல்கிறார். ஒரு பிசாசும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாதபடிக்கு தேவன் உங்களுக்கு அதிகப்படியான வல்லமை அவர் கொடுத்திருக்கிறார். ஆதாம் இழந்ததை நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அது தானா போய் திறக்குது. பேதுரு போகும்போது எப்படி தானா போய் திறந்துகிட்டே வருது பாருங்க. தேவன் எப்படியாக ஒரு விசுவாசியின் மீது அவர் அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் ஏமாத்திரம், மனுஷன் ஏமாத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக நம்மை எவ்வளவாக நம்மில் அன்பு கூர்ந்து நம்மளை வழிநடத்தும்படிக்கு தேவன் அதை அனுப்பினார். பெந்தெகோஸ்தே நாளில் அனுப்புறார். பெந்தெகோஸ்தே நாளில் தேவன் அதை அனுப்புகிறார். அனுப்பி அந்த பிள்ளைகள் எல்லாம், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பூமிக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு, அவர் வழியை திறந்து கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பினார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயம் கொள்ளும்படிக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்தார். அப்போ வானசாஸ்திரிகள் அதே போல இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அவர் பிறப்பை அறிந்து கொள்ளும்படிக்கு வானசாஸ்திரிகள் அப்படியாக வெயிட் பண்ணிட்டாங்க. மேசியா ஒரு நாள் பூமியில பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது வானத்திலே ஒரு வினோதமான ஒரு நட்சத்திரம் தோன்றியது. கர்த்தரின் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. அந்த நட்சத்திரம், அந்த தூதன், அந்த கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இறங்கி வந்து அங்கே காட்சி அளிக்கிறார். அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. கர்த்தருடைய தூதன் அங்கே நட்சத்திரமாக அங்கே வந்து காட்சி அளிக்கிறார். அந்த நட்சத்திரம் யாருடைய கண்ணுக்கும் தெரியல, அந்த வானசாஸ்திரிகளுக்கு மாத்திரம்தான் அது தெரிஞ்சது.
அங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, யார் கண்ணுக்கு அது தெரியல. அப்படி நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அந்த நட்சத்திரம் அவர்களை வானசாஸ்திர நேரடியாக அது அப்படியே வருது. இவங்க போன தூரத்துல இந்தியாவில இருந்து தான் போனாங்கன்னு திருக்கதரிசி சொல்றாங்க. நம்முடைய இந்தியாவில இருந்து தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முதல் கண்டுபிடித்தார்கள். இரண்டாவது வருகையும் இந்த இந்தியாவில் தான் கண்டுபிடித்தார்கள். மூன்றாவது வருகையும் இந்தியாவில் தான் கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. இரண்டாவது வருகையும் கண்டுபிடிச்சது செய்தியில நம்ம தான். மூன்றாவது வருகையும் கண்டுபிடிச்சது செய்தியில நம்ம தான். ஆனா அந்த அமெரிக்காவிலேயே வானசாஸ்திரிக்கு அந்த குறி சொல்றவங்க சொன்னாங்க இரண்டாவது வருகை வந்துருச்சுன்னு. நம்ம ஆளுங்க செய்தியில இருந்து அதை கண்டுபிடிக்கல. ஆனா இந்தியாவில் இருப்பவர்கள் கண்டுபிடித்து மேய்ப்பர் வந்து விட்டார், வருகை முடிந்து விட்டது. அது கண்டுபிடிச்சது யாரு? இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாத தேவன் வச்சிருக்கிறார் போல. என்னதுன்னா, முடிஞ்சிச்சா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிற ஒரு வல்லமையை தேவன் இந்த இந்தியாவில் ஊற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேற எந்த கண்ட்ரிலையும் அது சொல்றாங்களா நான் தெரியல. ஆனா இந்தியா முதல் அவர் வருகையை கண்டுபிடித்தது, கடைசியும் நாம் தான் கண்டுபிடித்து முடிக்கிறோம். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாங்க, எல்லா விதமான அது போற வழியில நிறைய லேப் இதெல்லாம் இருக்கு, வானிலை ஆராய்ச்சி மையம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கடந்து இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா யார் கணக்கும் தெரியல, யார் கணக்கும் தெரியல. சரி, கடைசியா அந்த எருசலேமுக்குள்ள அவங்க போய் கேட்கறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, யூதருக்கு ராஜாவா? இதோ இவர் தான் ஏறுவது, இதோ இருக்கிறாரு, இதோ இவர் தான் ராஜா. இல்லங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறீங்க. நட்சத்திரம் அவருடைய வருகையை அறிவித்தது என்று சொன்னார்கள். நட்சத்திரம் என்ன சொல்லிச்சு? வருகை வரப்போறாருன்னு சொல்லிச்சு. அவர் ஏற்கனவே பூமியில் இருக்கிறார் என்பதை சொல்லிட்டு, அதுதான் உண்மையான நட்சத்திரம். அல்லேலூயா. அதுதான் உண்மையான நட்சத்திரம். அந்த உண்மையான நட்சத்திரம் தான் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணான். அல்லேலூயா. அந்த உண்மையான நட்சத்திரம் தான் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணான். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னார், அவர் இங்கே இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அவர் வருகிறார் என்றல்ல, இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் அவர் வருகிறார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அவர் ஏற்கனவே இங்கே இருக்கிறார் என்பதை தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக நிரூபித்து காண்பித்தார். தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக அதை நிரூபித்து காண்பிக்கிறார். தேவன் எப்பொழுதுமே பெரிய பெரிய கூட்டத்தோடு தேவன் தொடர்பு கொள்வதே இல்லை. அங்கே எருசலேமிலே வந்து பார்க்கிறீர்கள் சொன்னா பெரிய பெரிய ஸ்தாபனங்கள், அங்க வந்து கட்டிடங்கள் எல்லாருமே, எல்லா ஜபாலயங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருந்தும் கூட அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்? தேவன் தனிப்பட்ட நபர்களோடு தான் இடைப்படுகிறார். ஏன் எல்லாருக்கும் சொல்ல மாட்டார்? அவங்க சர்ச்சை வச்சுக்கிறாங்க, சர்ச்சில் அவ்வளவு கூட்டம் ஜனம் இருக்குது, நல்ல ஒரு பெரிய பெரிய சர்ச் இருக்குது, நல்ல ஆராதனை பண்றாங்க, பாடல்கள் பாடுறாங்க, எல்லாம் இருக்கும்போது ஏன் தேவன் அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை? தேவன் பெரிய கூட்டங்களையோ பெரிய ஸ்தாபனங்களையோ பெரிய ஜன குழுக்களோடோ தேவன் இடைப்படுவதே இல்லை. அவர் தனிப்பட்ட நபர்களோடு தான் இடைப்படுகிறார். ஏன் என்று சொன்னால், தேவன் சொல்கிறார், தேவனின் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இதை சொந்த நபருக்காக, சொந்த புகழ்ச்சிக்காக இப்பொழுது கூறவில்லை. அப்படியே அங்கே இருக்க வேண்டும். ஆனால் அதே மாறாத தேவன், அந்த மாறாத இயேசு, இந்த நான் இப்படி சொல்கிறேன், இந்த மாலையில் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அங்க சொல்கிறார், இந்த காலையிலே இங்க நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அங்க நிரூபிக்கிறார். அங்க என்ன நிரூபிக்கிறார் பாருங்க. இந்த காலையிலே, இது புகழ்ச்சிக்காக சொல்லல, பெருமைக்காக சொல்லல. தீர்க்கதரிசி சொல்லதெல்லாம் பாருங்க, நான் புகழ்ச்சிக்காக பெருமைக்காக இதை சொல்லல. என்னை குறித்து நான் புகழ்ந்து பேசிக்கணும், என் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார், என்னை குறித்து புகழ்ந்து பேசணும் நான் விரும்பல. என் சபை மேன்மை பாராட்ட அதை சொல்லவில்லை. ஆனால் மாறாக அந்த மாறாத தேவன், அந்த மாறாத இயேசு இந்த காலையில் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் இங்கு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை குறித்த ஒரு சிறு தனிப்பட்ட சாட்சியை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? பாருங்க, ஜனக்கிட்டே அந்த பொறுப்பை கொடுக்கிறார். தேவன் இந்த காலையில இங்கே இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் இங்கே இருக்கிறார் என்பதற்கு சாட்சி உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்?
ஏன் தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றவர்களாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனிடத்திலிருந்து ஒரு ஜெபத்தினுடைய அவர்கள் ஜெபத்தினுடைய பலனை அனுபவித்தவர்களாக இங்கே கூடியிருந்தார்கள். எந்த மனிதனும் அவருக்கு தரவில்லை, தேவன் அதை கொடுத்திருந்தார். அதான் சொல்றார், நீங்கள் எல்லாரும் ஒரு சாட்சியர்களாக இருக்கிறீர்கள். அவர் இங்கே இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் அந்த சாட்சியாக இருக்கிறீர்கள். அவர் மற்ற நாட்களில் செய்யாத ஒரு காரியத்தை இந்த நாளில் அவர் நமக்காக அதை செய்திருக்கிறார். இந்த நாளில் அவர் நம்முடைய புகைப்படம், அவர் சொல்றார், இந்த நாளில் அவர் தம்முடைய புகைப்படம் எடுக்க அனுமதித்திருந்தார். நம்ம முதல்ல பார்த்தோம், அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் தான் இந்த இயேசுவாக வந்தது. இதே இயேசு கிறிஸ்துவானவர் தான் பவுலை சந்திக்கும் போது அங்கே அக்னி ஸ்தம்பத்திலே வந்தார். அக்னி ஸ்தம்பம் யாராக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அக்னி ஸ்தம்பம் யாராக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவாக. அது பவுலுக்கு அங்க சாட்சி, அங்க காட்சி அளித்து மற்றவர்கள் கண்களுக்கு தேவன் மறைத்துக் கொண்டார். நன்றாக கவனிக்கணும். எல்லாரு கண்களுக்கும் மறைச்சி பவுலுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் அங்கே ஊழியம் அவர் செய்யவில்லை. பவுலுக்கு காட்சி அளித்து பவுலை அவருக்கு சாட்சியாக ஜீவிக்கும்படி அவனை மாத்திரம் அழைத்தார். தேவன் அவனை ஊழியத்துக்கு அழைத்து அப்படியாக வழி நடத்தினார். ஆனால் தேவனே இறங்கி வந்து தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்களினாலும் அவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தையே 7 முறை இந்த செய்தியை கொண்டு சென்றார். எதை நிரூபித்தார்? நான் வந்து விட்டேன் என்பதை அறிவிக்கும்படியாக. அவர் என்ன சொல்றாரு? எந்த காலத்திலும் ஏன் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கலன்னா, மற்ற காலத்துல ஏன் அனுமதிக்கல? அதுக்காக கருவி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அவரு அந்த காலத்தெல்லாம் அனுமதிக்காம இருந்து இந்த காலத்துல ஏன் அனுமதிச்சார்னா, இந்த காலத்தில் தான் அவர் வந்ததை வரவில்லை என்று பிரசங்கிக்கக்கூடிய சபைகள் அநேகமாக இருக்கு தேவன் அறிந்தார். அதனால அவர் போட்டோ எடுத்து கொடுத்தார். 2ஆம் வருகை வந்து விட்டது என்று அக்னி ஸ்தம்பத்தை போட்டோ எடுத்து மாட்ட சொன்னார். வெள்ளை மாளிகையிலேயே அது இருக்குது. அரிய புகைப்படங்கள் காட்சியிலே, இயற்கைக்கு மேம்பட்ட அரிய புகைப்படங்கள் காட்சி அறையிலே தீர்க்கதரிசி தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த அக்னி ஸ்தம்பத்தின் புகைப்படம் இன்று வரையிலும் அது தொங்கப்பட்டு விட்டிருக்கிறது. ஏன்? இது உலகத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்க முடியும். அவர் வந்துட்டார் என்பதற்கு சாட்சி. அவர் போட்டோ எடுத்து கொடுக்கிறார், நான் வந்துட்டேன்னு. போட்டோ எடுத்து நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி போட்டோ எடுத்து கொடுக்கிறாரு. ஆனா அந்த போட்டோவை பார்த்துட்டு மறுபடியும் அவர் வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க யாரா இருப்பாங்க? அவங்கள யாரா இருப்பாங்க? குருடனுக்கு வழி காட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள். அல்லேலூயா. குருடன் யாரா இருக்கும்? கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருந்தும் இல்லை என்று சொல்பவன் தான் குருடன். அவனால் நிறத்தை சொல்ல முடியாது, அவனால் அந்த உருவத்தின் தன்மையை சொல்ல முடியாது. அது மிருகமா மனிதனா உயரமா குள்ளமா என்பதை காண முடியாது. நிறங்களை எதுவுமே சொல்ல முடியாது. அவனால் சரியான நேர்கோட்டிலே சரியாக நடக்கவும் முடியாது. அவன் எந்த பக்கம் போகிறானோ அதுதான் அவனுடைய பாதையாக இருக்கும். அங்கே போய் முட்டிட்டு திரும்ப வெளியே வந்து திரும்ப போவான், இன்னொரு இடத்துக்கு போவாங்க, முட்டிட்டு திரும்ப வருவான். ஆனால் பார்வையுள்ளவனோ சரியாக போக முடியும். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் நமக்கு பார்வையை அளித்திருக்கிறார், கழுகின் பார்வையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் சொல்றார், தம்முடைய புகைப்படம் எடுக்க அனுமதித்தார், நாம் அதை இங்கே தொங்க வைத்துள்ளோம். பார்த்தீர்களா? அக்னி ஸ்தம்பம் அதே கர்த்தராகிய இயேசு என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. தெளிவா சொல்லிட்டார், அதே இயேசு கிறிஸ்து. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? வருகை வந்துச்சா இல்லையா? மனுஷன் ஏமாத்திரங்க, அவர் வந்தாரா இல்லையான்னு சொல்றதுக்கு மனுஷன் ஏமாத்திரம். இதோ தேவனுடைய வார்த்தை சொல்லிவிட்டது. அந்த அக்னி ஸ்தம்பம் தான் தேவன். அந்த அக்னி ஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய தேவன் தன்னை புகைப்படம் எடுத்து அங்க தொங்க விட்டு விட்டார். தொங்க வச்சுட்டு அப்ப சொல்றாரு, அது அதே பாத்தீர்களா பாத்தீர்களா கேள்வி கேட்கிறார். பாத்துட்டீங்களா இல்லையா? பார்க்காத யாராவது தான் பாத்திருந்தோம். அல்லேலூயா. இதை என்ன நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் சரி,
மற்ற சபை போதகர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். தேவனுடைய தீர்க்கதரிசி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது பகுதியில் 14வது பேராவிலே இவ்வாறாக சொல்கிறார்: இந்த நாளில் அவர் நமக்காக அதை செய்திருக்கிறார். இந்த நாளில் அவர் தம்முடைய புகைப்படம் எடுக்க அனுமதித்திருந்தார். நாம் அதை அங்கே தொங்க வைத்துள்ளோம், பார்த்தீர்களா? அக்னி ஸ்தம்பம், அதே கர்த்தராகிய இயேசு என்று சொல்கிறார். இதுக்கு மேல வரலன்னு சொன்னா தேவன் உங்கள் மீது கிருபையாக இருப்பாராக. அல்லேலூயா. அதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றார். ஊழியனா என்ன, ஊழியனா என்ன அப்படின்லாம் சொல்லி நிறைய சொல்லிட்டு வர்றார். நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து நம்ம பார்ப்போம். ஊழியம் எப்படிலாம் செய்யலாம் தேவனுக்கு. அதாவது நம்ம நினைச்சிருக்கிறோம் ஒரு சபையில கூடி ஆராதிச்சுட்டு போனா அதோட கதை ஓவாரி தான். ஒரு நல்ல ஆராதனை, போனோம், பாட்டு பாடணும், நல்ல ஒரு செய்தி கேட்டு வந்தோம், அப்பா முடிஞ்சதோட அடுத்த வாரம் எதிர்பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம். அது அல்ல. அதை தொடர்ந்து ஆராதனை எப்படியெல்லாம் செய்யலாம், ஆராதனை என்பது என்ன, நாம் எப்படி செய்ய முடியும் என்பதை குறித்து தீர்க்கதரிசி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். நாம் வர ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து பார்ப்போம். எப்படியெல்லாம் தேவனை ஆராதிக்கலாம், நம்மால் எப்படி சகோதரிகளாகட்டும் சகோதரர்களாகட்டும் சிறு பிள்ளைகளாகட்டும் யாராக இருந்தாலும் தேவனை எப்படி ஆராதிக்கலாம் என்பதை குறித்து அநேக இடங்களிலே தேவனுடைய தீர்க்கதரிசி நம்மை செய்யும்படியாக பலவந்தம் பண்ணுகிறார். ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு, அதை நாம் அப்படியாக விட்டுவிடக் கூடாது. ஊழியம் என்பது நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. நாம் எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி, அந்த ஊழியம் என்பது நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி இங்கே வலியுறுத்துகிறார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நாம் அந்த காரியத்தை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்ப்போம். அப்படி இன்றைக்கு அவர் சொல்லிவிட்டார், வருகை வந்து விட்டது என்பதை தெளிவாக இங்கே சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்து வந்துட்டார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அந்த புகைப்படத்தை நம்ம அக்னி ஸ்தம்பத்தில் நம்ம புகைப்படம் எடுத்திருக்கிறோம். இது 3வது வருகையாக இருக்கிறது. ஆனால் 2ஆம் வருகை அந்த அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறது. 3ஆம் வருகையிலே அவர் அந்த விக்க வச்சவராக, நியாய தீர்ப்பின் தேவனாக அவர் வருகிறார். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் எம்மாத்திரமாக இருக்கிறார். மனுஷன் எம்மாத்திரம். தேவனுடைய திட்டங்களை அறிவதற்கும் தேவனுடைய காரியங்களை அவன் புரிந்து கொள்வதற்கும் அவன் ஏமாத்திரமாக இருக்கிறான். ஆனால் தேவன் எதற்காக அவனை உருவாக்கினார்? எதற்காக உருவாக்கினார்? தேவ தூதிலும் சற்று சிறியவனாக்கினார். அல்லேலூயா. அப்போ தேவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அப்படி ஒரு மகத்தான ஒரு காரியத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் எம்மாத்திரம். ஆனால் இதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. மனுஷன் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நம்மை அவர் முன்குறித்து இருப்பார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. நாம் தேவனை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்யக்கூடாது, அவரை விசுவாசிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சில ஜெப விண்ணப்பங்கள் உண்டு. ஊட்டி பகுதியில் அவர் சென்று வந்தோம். அந்த இடத்துல மெர்சி ஏஞ்சலுடைய திருமண ஒப்பந்தம் அங்கே நடந்தது. திருமண ஒப்பந்த காரியத்துக்காக மெர்சி ஏஞ்சல் சகோதரன் ஆரனுடைய மகள் மெர்சி ஏஞ்சலுக்கும் சகோதரன் பொய்ச்சிலூர் பாஸ்டர் ஆந்தோனி ராஜனுடைய சபையினுடைய விசுவாசி ஆல்வினுக்கும் அங்கே திருமணம் அங்கே செய்யும்படியாக அவர்கள் இருவரும் செய்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். அவர்களுடைய திருமண காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். அடுத்தது சகோதரன் இமானுவல் பிளஸ்ஸி ரெபெக்கால இவங்களுடைய திருமணம், அதாவது சகோதரன் ஊட்டி பகுதியிலே குன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய டிசோசா பிரதனுடைய மகன் இமானுவேலுக்கும் சகோதரி பிளஸ்ஸி ரெபெக்காலுக்கும் வருகிற 7ஆம் தேதி 5வது மாதத்தில் 7ஆம் தேதி அன்று திருமணம் நடக்க இருக்கிறது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்த மாதம் ஏஞ்சலுக்கு குழந்தை பிறப்பதாக தேதி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் அந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ரேச்சல் ரஞ்சனுடைய திருமண காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரேச்சல் சகோதரன் கிறிஸ்டோபருடைய மகள், ரஞ்சினி சகோதரன் போவாசனுடைய மகள், இவர்கள் இருவருடைய திருமண காரியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
அதே போல பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய சகோதரி பிரிஸ்கல்லாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து கொள்ளுங்கள். அதே போல கோத்தகிரி ஜெயராஜ், மறைந்த சகோதரன் ஜெயராஜனுடைய மகன் ஜோனாத்தனுக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி திருமணம். அவருடைய திருமணத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல சகோதரன் ஜோசப்னு ஒரு சகோதரர் மீட் பண்ணாரு. அவரு யாருன்னா நம்முடைய ஆரோன் பிரதருடைய தங்கச்சியுடைய பொண்ணு எடுத்திருக்கிறாரு. ஜாக்லின் இப்போது கர்ப்பமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்து கொள்ள வேண்டும். அருமையான அந்த குடும்பத்துக்காக, ஆரோன் பிரதருடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபம் செய்து கொள்வோம். அது மட்டும் இல்ல, இன்றைய தேதியிலே ஒரு அருமையான போதகர், நல்ல ஒரு சகோதரர் நம்ம மத்தியில, அவரை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, சில பேர் பார்த்திருக்கலாம். அந்த சகோதரன் சிலுவை, அவரை சிலுவை என்று தான் சொல்வார்கள். சகோதரன் சிலுவை ஜெபஸ்டின் அவர்கள் காலையிலே அவர் மூச்சு திணறல் காரணமாக இறந்து விட்டார் என்று செய்தி வந்தது. அந்த சகோதரனுடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அவர் அருமையான ஒரு சகோதரன், எப்போதுமே பார்த்தாலே வந்து கட்டி பிடிச்சுப்பார். கடைசியாக கூட யோபனுடைய மைத்துனர் மேரேஜில் பார்க்கும்போது அவர் வந்து என்னை வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி அவர் ரொம்ப கொஞ்சுவார். என்ன ரொம்ப அருமையான சகோதரன். 80 வயது இருக்கும். அவருக்கு மூச்சு திணறல் காரணமாக இன்று காலை 5 மணி அளவில் அவர் இறந்து விட்டார். அங்க நேரம், அங்க ஹாஸ்பிட்டல்ல நேரம் அதிகமானதுனால போக முடியல. இன்று மாலை நமக்கு ஆராதனை இருக்கிறதுனால போக முடியல. அதனால அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளையிலே எங்களோடு கூட நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையை கர்த்தாவே நீர் பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்தீர். அருமையான சகோதரி மெர்சி ஏஞ்சலுக்கும் மாலுவினுக்கும் நடக்க போகிற திருமண காரியத்தை கூட ஆண்டவரே நீர் தம்மை ஆசீர்வதித்து தரும்படியாக இருக்கிறதுல உபதி செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இரு குடும்பமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த திருமணத்தை நடத்தி முடிக்க கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்தும்படியாக இருக்கிறதுல உபதி செபிக்கிறோம். அருமையான மகள் ஏஞ்சலுக்கு கூட கர்த்தாவே, அந்த குழந்தை கர்த்தாவே, இந்த மகப்பேறு காலத்தில் கர்த்தாவே தாயும் செய்யும் சுகபத்திரமாக நீர் பாதுகாத்து ஆண்டவரே சுகப்பிரசவத்தை நீ கட்டளையிட்டு ஆண்டவரே அந்த குழந்தையின் தாயை நீர் வேறுபடுத்தி தரும்படியாக இருக்கிறதுல பற்றி செபிக்கிறோம். இது ஆண்டவரே கர்த்தாவே, சகோதரன் டிசஸ் அவருடைய மகனுடைய திருமண காரியத்தை கூட கர்த்தரை பற்றி செபிக்கிறோம். வருகிற 7ஆம் தேதி கர்த்தாவே 5ஆம் மாதத்திலே நடக்க போகிற திருமண காரியத்திலே உம்முடைய கிருபை தங்கி ஆண்டவரே அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தரும்படியாக கர்த்தரை பற்றி செபிக்கிறோம். இது ஆண்டவரே சகோதரன் ஜோனாத்தன் கர்த்தாவே, அவருடைய திருமண காரியத்தை கூட கர்த்தாவே, அருமையான சகோதரனுடைய திருமண காரியத்தை கூட கர்த்தரை பற்றி ஜெபிக்கிறோம். வருகிற 9ஆம் தேதி நடக்கிற அந்த திருமணத்திலே உம்முடைய கிருபை தங்கி ஆண்டவரே அவருடைய தகப்பனார் இல்லாத அந்த கவலையை நீக்கி கர்த்தாவே அந்த திருமணத்தை நல்லபடியாக நீர் நடத்தி தரும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். இது ஆண்டவரே, எப்பொழுதும் அருமையான மகள் ரேச்சலுக்கும் ரஞ்சனிக்கும் கர்த்தாவே அந்த திருமண காரியத்தை நீர் நடத்தி தரும்படியாகவும் அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தாவே, பண உதவியாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். கேட்கிற இடங்களில் ஆண்டவரே கிடைக்கவும் ஆண்டவரே அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்க முடியாத உங்களுடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். கிறிஸ்தோபரியும் ஆண்டவரே போவாசாக உங்களுடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும் அவர்களை கர்த்தாவை நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாகவும் சுகத்திலும் ஆண்டவரே பலவீனத்திலும் அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாத உங்களுடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அருமையான மகள் ஜாக்லின் கர்த்தாவே, அவருடைய கர்த்தாவே அந்த கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கர்ப்பத்தின் கனியை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. மகளுக்கு நல்ல பலத்தையும் ஆண்டவரே நல்ல ஒரு சுகத்தையும் நீர் தந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்து அந்த பிள்ளையை கர்த்தாவை நீர் பாதுகாத்து நடத்த முடியாத செபிக்கிறோம். சகோதரன் ஜோசப்பையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதி. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே நீர் சுகபத்திரமாக ஊட்டி பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்து எங்களை அருமையாக கர்த்தாவை நீர் நடத்தி வந்து ஆண்டவரே எங்களை இந்த மாலை ஆராதனையிலே கர்த்தாவை கலந்து கொள்ள முடியாத ஒரு கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவை எங்களை ஆண்டவரே அங்கு அடைக்கலம் கொடுத்த அருமையான சகோதரன் ஆரோனையும் அவர் குடும்பத்தாரையும் கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும்
அவர் தேவைகளை சந்தியும், கையின் பிராசியங்களை ஆசீர்வதியும். அந்த குடும்பம் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த குடும்பம் முழுவதும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த உம்முடைய கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். அவரை பாதுகாத்துக் கொள்ளும். இப்பொழுதும் ஆண்டவரே அருமையான சகோதரன் சிலுவை செபஸ்டின் அவர்கள் கர்த்தாவே, ஒரு அருமையான அன்பான சகோதரன், அந்த சகோதரனை கர்த்தாவே நம்ம காலை வேளையிலே அவர் நித்திரை அடைந்ததை குறித்து கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான சகோதரன் கர்த்தாவே, அவருடைய குடும்பத்தாரை உங்களுடைய கருத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு நீ ஆறுதலையும் ஆண்டவரே சமாதானத்தையும் ஆண்டவரே தைரியத்தையும் தரும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். அவரை இழந்த அவருடைய அந்த சிறு மந்தையும் நம்முடைய கருத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். அந்த மந்தை கர்த்தாவே சிதறடிக்கப்படாமல் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய வார்த்தையின் கட்டுக்குள்ளாக நீர் பாதுகாத்து நடத்தும்படியாக கர்த்தரை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே கர்த்தாவே, வந்திருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபை தங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இணையதளத்தில் கேட்டுக்கொண்டிருந்தவர்களையும் உம்முடைய கர்த்தரை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் சுகத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே பலத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய அக்னி ஸ்தம்பம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். இதோ கர்த்தாவே அருமையான தாயார் கர்த்தாவே, அண்ணாலை உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுத்து மருத்துவரிடத்திலே உம்முடைய கிருபை தங்கி இது நல்லபடியாக இருக்கிறது, இந்த கண் உங்களுக்கு நல்லபடியாக அது பொருந்து விட்டது என்று சொன்ன அந்த சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் தாமே அருமையாக நீர் பாதுகாத்து நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான மகன் டேவிட் கூட கர்த்தாவே, இதோ கர்த்தாவே கடந்த நாட்களிலே நடந்த எல்லா விதமான பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தாவே அந்த சிக்கல்களிலிருந்து அவனை விடுவித்து கர்த்தாவே எங்கள் மத்தியிலே ஆராதனை கலந்து கொள்ள நீர் கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். மகனை ஆசீர்வதியும், உடைய பரிசுத்தாவினால் நிரப்பும், உடைய வார்த்தையினால் நிரப்பும், நடத்தும் கர்த்தாவே. ஆமாண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கும் அந்த எல்லா காரியங்களும் கூட உடைய கருத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்தும். ஆண்டவரே எல்லா துதிக மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.